புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்த வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அமெரிக்க அரசியல் நிர்வாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள எலான் மஸ்க் தலைமையில் அதிபர் டிரம்ப் அமைத்த டோஜ் எனப்படும் அரசு திறன் மேம்பாட்டுத் துறை அதிரடி நடவடிக்கையை எடுத்து வருகிறது. உலகின் 100 நாடுகளுக்கும் மேல் பல ஆயிரம் கோடி ரூபாயை USAID எனப்படும் சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க ஏஜென்சி நிதி உதவியாக வழங்கி வந்தது. எலான் மஸ்க் துறை இதை அதிரடியாக நிறுத்தியது. இஸ்ரேல், எகிப்து தவிர மற்ற நாடுகளுக்கு USAID வழங்கி வந்த உதவியை அடியோடு நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்தார். இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம் உட்பட 100 நாடுகளுக்கான நிதி நிறுத்தப்பட்டது. அந்த வரிசையில் பல நாடுகளுக்கு தேர்தல், பாதுகாப்பு, இதர சமூக நலன் சார்ந்த விஷயங்களுக்கு அமெரிக்கா வழங்கி வந்த நிதியையும் மஸ்க் பரிந்துரை பெயரில் இப்போது தடாலடியாக நிறுத்தி உத்தரவிட்டுள்ளார் ட்ரம்ப். இதன் மூலம் இந்தியாவுக்கு கிடைத்த நிதியும் நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக தேர்தலின் போது ஓட்டு போடும் வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நடவடிக்கைக்காக அமெரிக்கா வழங்கி வந்த 182 கோடி ரூபாய் நிதி நிறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு இது ஒன்றும் பெரிய தொகை கிடையாது. இருப்பினும் சில நாட்களுக்கு முன்புதான் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப், மோடி சந்தித்து பல விஷயங்களை விவாதித்தனர். இரு நாட்டின் உறவை மேம்படுத்துவது பற்றி பல முக்கிய முடிவுகளை எடுத்தனர். அதற்குள் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா மட்டுமின்றி நம் அண்டை நாடான வங்கதேசத்தின் அரசியல் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்த அமெரிக்கா வழங்கி வந்த 252 கோடி ரூபாய் நிதி உதவியும் நிறுத்தப்பட்டுள்ளது. இப்போதுதான் அரசியல் ஸ்திரத்தன்மை இன்றி வங்கதேசம் நொடிந்து போய் கிடக்கிறது. இந்த நேரத்தில் அதற்காக வழங்கி வந்த நிதியை அமெரிக்கா நிறுத்தியிருப்பது அந்நாட்டுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இது தவிர கம்போடியா, லிபியா, தென் ஆப்பிரிக்கா, நேபாளத்துக்கு வழங்கிய நிதியும் நிறுத்தப்பட்டுள்ளது. இப்போது போட்ட ஒரே உத்தரவில் மட்டும் 6266 கோடி ரூபாய் நிதி உதவியை அமெரிக்கா தடாலடியாக நிறுத்தியிருக்கிறது. அமெரிக்க மக்கள் செலுத்தும் வரி பணத்தை இனி இப்படி வீணடிக்க விடமாட்டோம் என்று மஸ்க் கூறியுள்ளார்.